హరే కృష్ణ పరమ జయదే శ్రీకృష్ణ సంకీర్తనం జై శ్రీల குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 8வது ஸ்கந்தம் வாமன அவதாரம் தொடர்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பலி சக்கரவர்த்தி வாமனர்கிட்ட பிரார்த்திக்கிறார். பகவானே, என்னை மன்னிச்சிருங்க. எனது பெருமை அப்படிங்கிற சுவர் பெருமை பிடிச்சு அலைஞ்ச அந்த சுவரை உடைச்சி என் கண்களை திறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பகவானை பார்த்து சொல்றார். இந்த சமயம் பலி சக்கரவர்த்தியோட பாட்டனார் பிரகலாதன் அங்கே வர்றார். அவரும் பகவான்கிட்ட, நீங்கள் என் பேரன்கிட்ட எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க. இது நீங்கள் அவனுக்கு செய்திருக்கிற ஒரு அனுகிரகமாக நான் ஒத்துக்கிறேன். கொடுப்பவன் ஒருபோதும் அகந்தையோடு இருக்கக்கூடாது. வணக்கத்தோட தருபவன் இறைவனை தன் வசம் ஆக்குறான் அப்படின்னு பிரகலாதர் சொல்றார். பலியின் உள்ளத்துல ஒரு தீன பாவனை, ஒன்றுமற்றவன் அப்படிங்கிற பாவனை உண்டானதும் பகவானுடைய இதயமும் உருகுது. அவர் பலி கிட்ட சொல்றார், எல்லாத்தையும் எனக்கு தந்து என்ன உனக்கு கடனாளி ஆக்கிட்ட. இந்திரனுக்கு சொர்க்கத்தை வச்சுட்டு உனக்கு பாதாள ராஜ்யத்தை தர்றேன். இன்று முதல் உன்னுடைய ராஜ்யத்துல அதன் வாசல்ல நான் காவலுக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்றார். அப்போ பலிக்கு மனசுல ஆனந்தமாகுது. பாதாளத்துல என் கூட பகவான் இருப்பார் அப்படின்னு நினைச்சு அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. சொர்க்க ஆனந்தத்தை விட பகவானோட இருக்கிற இருப்பு நித்தியமான ஆனந்தம். பகவத் சாநித்தியம் தான் நித்தியமா நமக்கு தேவை. இப்படி நினைக்கிறான். பகவான் கம்சனை கொண்டிருக்கிறார், ராவனை கொண்டிருக்கிறார். ஆனால் பலியை அப்படி எதுவும் செய்யலை. ஏன்னா அவனுக்கு நன்னடத்தை ஜாஸ்தி. குரு சுக்கராச்சாரியாருக்கும் சேவை பண்ணியிருக்கிறான். பிராமணர்களுக்கும் சாதுக்களுக்கும் சேவை செய்கிறதுல பிரியமாக இருந்தான். அதனால பாபம் இல்லாதவனா பலி சக்கரவர்த்தி இருந்தான். பகவான் தண்டிக்கலை, தனக்கு ஆட்படும்படி செய்கிறார். நமக்குள்ள காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் இப்படி 6 மிருகங்கள் தங்கி இருந்து ஒன்றும் ஒவ்வொரு தினசுல ஆணவப்பட வைக்குது. இந்த மிருகங்களை கடவுள்கிட்ட பலியிடணும், அவன் தான் பலசாலி அப்படின்னு சொல்லப்படுறான். 6 மிருகங்கள் கூட இருக்கிற போது அது இந்த 6மே பகை மிருகங்களாக சொல்லப்படுது. இதுகள்லாம் மொத்தமா ஆணவமா ஒருத்தனை நடக்க வைக்குது. பலி பலவான், இப்போ பலசாலி. மனத்துல பலம் பெற்றவன் பிரபலம் ஆகலாம். பிரபலம்னு அதை வச்சு சொல்றாங்க. பிரேம பலம் தான் ரொம்ப வசதி. பிரேமையில அன்பு நிறைஞ்சிருக்கு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஏக சிந்தனையாக கொண்டிருக்கிறவன் பிரேம பலசாலி. பிரேமை பகவானை ஜெயிக்குது. உலகத்தை நேசிக்கிறவன் கடவுளை நேசிக்க முடியாது. நேசத்துக்கு பிறகு, அதாவது கடவுளை நேசிக்கிறவன் பின்னாடி அடுத்து சேவை செய்ய ஆரம்பிக்கிறான். பகவான் பலி சக்கரவர்த்திகிட்ட எப்படி கேட்கறதுன்னு ஒரு தயக்கம் இருந்ததுனால தான் சின்ன பையனா வந்தார். சின்ன பசங்க கேட்கறதுக்கு தயங்க மாட்டாங்க, அடம் பண்ணியாவது வாங்கிட்டு போவாங்க. ஒரு பக்தன் பலசாலியா இருந்தா பகவான் அவங்கிட்ட சிறுவனாக இருக்க ஆசைப்படுறார். ஒரு பெண்மணி தன்னோட குழந்தையோட ஹரிகதை கேட்க போறா. வழியில கடையை பார்த்ததும் அத சில பொம்மைகள் வாங்கி கொடுக்குறா. அதாவது அந்த குழந்தை சேட்டை பண்ணுறதை அடக்கிறதுக்காக சில பொம்மைங்களை வாங்கி கொடுத்தா. அது இன்னும் சேட்டை தான் பண்ணுது, அழுது. அம்மாவுடைய சேலையை பிடிச்சி இழுக்குது. இப்படி அடம் பிடிச்சதும் அவளால் அன்னைக்கு ஹரிகதா போக முடியல, சத்சங்கத்துக்கு போக முடியல. இந்த குழந்தையால தடைப்பட்டது. குழந்தை மேல இருக்கிற அன்பால கதை கேட்க முடியாம போச்சுது. இப்போ குழந்தை வளர்ந்து பெரியவன் ஆயிட்டான். இப்பவும் அதே மாதிரி மகன் தடுக்கிறான். ஆனா அம்மா கேட்கல, ஹரிகதைக்கு போயிட்டா. அங்க சத்சங்கம் போயிட்டு வாரா. அப்போ பையன் கேட்குறான், முன்னாடிலாம் நான் தடுத்தா போக மாட்டேன், இப்போ உன் பாட்டுக்கு போற அப்படின்னு கேட்குறான். அம்மா சொல்றா, அப்போ உனக்கு அறிவு கிடையாது, அதனால உன் போக்கிரித்தனத்தை நான் கேட்க வேண்டி வந்தது. இப்போ உன்னால கவனிச்சுக்க முடியும். உனக்கு நல்லதுகளை சொல்லித்தர நான் முயற்சிக்கிறேன், நீ எடுத்துக்கல.
எதுவும் பழக்கமானா வழக்கமாயிரும். என்றாவது ஒரு நாள் உனக்கு இது புரியும் அப்படின்னு சொன்னான். எந்த சூழலும் கடவுள அடைய தடையா இருக்க முடியாது. அ ஒரு நதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அது கடல எப்படி ஆடி ஓடி போய் அடையுதோ, இதே போல இதய அன்பு கடவுளான பகவான் மீது கிருஷ்ணரை நோக்கி பாயணும். நன்னடத்தையும் அடக்கமும் இருந்தா, அப்படிப்பட்டவன்ட்ட பகவான் யாசிக்க வர்றார். அவர் 3 அடி நிலம் மாதிரி 3 விஷயங்கள யாசிக்கிறார். உடல், மனசு, பொருள். இதுக்கெல்லாம் அவர் பிச்சை கேட்கிறார். உடல் சேவை செய்றபோது சரீர அபிமானம் போயிருது. மனசு சேவை பண்ணும்போது ஆணவம் போகுது. பொருள பகவத் சேவையில ஈடுபடுத்தினா மமதை போயிருது. அவரால தரப்பட்ட அனைத்தும் அவரது சேவையில பயன்படுத்தப்படணும் அப்படிங்கிறது கருத்து. அப்படிப்பட்ட பக்தனுடைய வாயில் வாசல்ல பகவான் வந்து நிக்கிறார். பகவானுடைய சேவையில பொருள பயன்படுத்தினா ரஜோகுணம் குறைஞ்சு போயிரும். சரீரத்தால, உடலால பகவானுக்கு சேவை செய்யும்போது தமோகுணம் சுத்தமா இல்லாம போயிரும். சரீர அபிமானம் அப்படிங்கிறது தமோகுணம் தான் அது. மானசீக சேவையில செலவு கிடையாது. ஆனா ஈடுபாடு வந்தா ஆணவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகும். மனசுல ஆணவம் இருக்கு. அதுதான் உடலையும், ஆன்மாவையும் குறிப்பிட்ட வடிவத்துல இணைச்சு வச்சிருக்கிற ஒரு பாலம். 3 குணங்கள் நம்மள ஆட்டி படைக்குது. உலகம் முக்குணங்களால் ஆனது. வேதங்களும் முக்குணங்களால் ஆனது. நம்முடைய மனசும் 3 குணங்களால் ஆனது. குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் நான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அதனால குணத்துக்கு நீ அப்பாற்படு அப்படின்னு அர்ஜுனன்ட்ட சொல்றார். அப்பதான் புரிஞ்சுக்க முடியுங்கிறார். உடலாலையும், பொருளாலையும் சேவை செய்து, மனசால செய்யாம இருந்தா கிருஷ்ணானந்தம் கிடைக்காது. மனிதர்கள் கடவுள்ட்ட எதையும் தரும்போது, தனக்கு தாராளமா வச்சுக்கிட்டு, இறைவனுக்கு சொல்பமா தருவாங்க. பகவான் கேட்கறது நான் அப்படிங்கிறத, அதாவது இதயத்தை என் பாதத்துல போடுங்கிறார். மனுஷன் போடுறது எனதுல இருந்து சிலத போடுறான். பலர் கோயிலுக்கு போறாங்க, காணிக்கை தருவாங்க. ஆள் கடவுள் பக்கத்துல இருக்கும், மனசு உலகம் பக்கத்துல இருக்கும். இப்படி இருந்தா காரியம் எப்படி நடக்கும்? அ இறை நாட்டத்தோட நாம ஜபத்தால சேவை சேவை செய்யறதுனால, இப்படி உங்க கண்கள்ல அதாவது இறை நாட்டத்தால கண்ல தண்ணீர் வரலாம். நாம ஜபத்துல வரலாம். சேவை செய்யும்போது வரலாம். இப்படிலாம் இருந்தா கடவுள் வந்து உங்களுக்கு அவருடைய அருள் உங்களுக்கு வந்துருச்சு. அ கடவுளுடைய கிருபை உங்ககிட்ட பாய்ஞ்சிருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். சேவானந்தம் பெற்றவனுக்கு உடல்ல களைப்பே வராது. 2 அடி நிலம் தந்திருந்தபோது பலி மன்னன் மனசுல நிறைய நான் கொடுத்துருக்கிறேங்கிற அபிமானம் இருந்துச்சு. தான தர்மங்கள தான் உருப்படத்தான் செய்றேன் அப்படிங்கிற மாதிரி நெனச்சு பாக்கியமா கருதி பண்ணணும். தானம் நற்செயல் தான். ஆனா ஆணவத்தோட செய்தா, செய்ததற்கு பலன் கிடைக்காது. மந்திரஹீனம், கிரியாஹீனம், பக்திஹீனம், ஜனார்த்தன அப்படி ஒரு ஸ்லோகம் உண்டு. நான் வந்து பக்தி இல்லாதவன், எதையும் செய்ய லாயக்கு இல்லாதவன், மந்திரங்கள் தெரியாதவன் ஜனார்த்தனா அப்படின்னு சொல்லி, நான் செய்த செயல்கள்ல தவறுகள் இருந்தா மன்னிச்சு என்ன முழுமையா ஏத்துக்கங்க. அந்த மனப்பாங்குல நடந்துக்கணும். பலர் கடவுள கைகளால மட்டும் வணங்குவாங்க. இதயத்துல வணக்கம் இருக்காது. சதா பகவானுடைய நாமத்தையே வாயில, தொண்டையில, காதுல, கையில, மனசுல ஒரு போட்டபடியே இருந்தாச்சுன்னா, உங்களுக்கு புலன்கள் இருந்தாலும் அது இருக்கிற இடமே தெரியாது. நீங்க பாதாளத்துல கடந்தா கூட பகவான் உங்கள காப்பாத்துவார். ஒரு முறை ராவணன் ஊர் சுத்திட்டு அலையிறபோது, பலி மன்னன் இருக்கிற இடத்துக்கு வந்தான். அங்க வந்ததும் போர் செய்து இந்த இடத்த பிடுங்கிரலான்னு நெனச்சான். பகவான் வாமனர் அங்க வாயில் காப்பாளனா வேற ஒரு தோற்றத்துல இருந்தார். அவர்கிட்ட வந்து பலி என்னோட போரிட தயாரா இருக்கிறானா அப்படின்னு சொல்லி ராவணன் கேட்க, அவருடைய சேவகன் முதல்ல என்கிட்ட மோது. அதுக்கப்புறம் என் எஜமானன்ட்ட போகலான்னு வாமனர் சொல்றார். போரின் துவக்கத்திலேயே வாமனமூர்த்தி ராவனுடைய மார்புல ஓங்கி ஒரு உத விட்டார். அவன் ரொம்ப தூரத்துல போய் கடற்கரையை தாண்டி போய் விழுந்தான். அ ராவணன் வந்து காம வடிவம்.
யாருக்கு அ பகவானுடைய தாசர்கள் இருக்காங்களே, அவங்களுடைய புலன்களின் வாசல். அதுல பகவான் காவல் இருக்கிறார். அதனால இந்த மாரி கிடைக்குதுன்னு அர்த்தம். எனவே அந்த வாயில் வழியாக காமம் வர முடியாது. உதப்பட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. வாமனர் பலிய ஜெயிச்சுட்டு ராஜ்யங்கள பெற்றார். இந்திரனுக்கு சொர்க்க ராஜ்யத்த கொடுத்தார். ஆனா பலிகிட்ட தானம் பெறுறதுக்காக வந்த அவர், அவங்கிட்ட சேவகனா, வாயில் காவலனா மாறிட்டார். அ எப்பவுமே ஒரு இடத்துல தானம் பெறுறோம்னா, அத வச்சு ஒரு பந்தம் உண்டாயிரும். பகவான் விஷ்ணு வாமனரா இங்க இருக்கும்போது, வைகுண்டத்துல லக்ஷ்மி தேவி அவர தேடுறாங்க. அ வீட்ல எல்லாம் இருக்கு. ஆனா என்னுடைய நாதன காணோமே! சொல்லி அவளுக்கு ஒரு துயரம். எப்ப வருவார்? எங்க போனார்? ஒண்ணும் தெரியலையேன்னு சஞ்சலத்தோட இருக்கும்போது, நாரதர் அங்க வந்தார். அவர்கிட்ட என்னுடைய சுவாமி எங்க இருக்கிறார்ன்னு கேட்டார். அப்ப நாரதர் சொன்னார், அவர் பாதாளத்துல பலி மன்னனுக்கு கைங்கரியம் நிமித்தமா போயிருக்கிறார்ன்னு சொன்னார். இதனால லக்ஷ்மி தேவி தன்னுடைய பிரபுவ தேடி பாதாள லோகத்துக்கு வாரா. பகவான் இருக்கும் இடத்துல லக்ஷ்மி இருக்க விரும்புறாங்க. அப்போ நமக்கு அ அதாவது அந்த அந்த சமயம் லக்ஷ்மி பிராமண பத்தினி வேஷத்துல வந்தா. ராஜா பலிகிட்ட வந்து, "நான் உன்னுடைய தர்ம சகோதரி. எனக்கு சகோதரனே கிடையாது. உனக்கும் சகோதரி இல்லன்னு கேள்விப்பட்டேன். இன்று முதல் நீ எனக்கு சகோதரன். நான் உனக்கு தங்கை." அப்படின்னு சொல்லி அ பலிகிட்ட பேசவும், அவனுக்கு சந்தோஷமாயிருச்சு. அவன் தன்னுடைய தங்கைய வணங்குறான். அன்னைக்கு வரைக்கும் தங்கை இல்ல அப்படிங்கிற குறைய இன்னைக்கு தீர்ந்து போச்சு. லக்ஷ்மி தேவியுடைய வருகையால எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான். ஆனா லக்ஷ்மி மட்டும் துயரத்தோட அவ மனசு இருக்குது. ஏன்னா தன்னுடைய சுவாமி தன்னுடைய நாதன் கையில ஒரு தடிய பிடிச்சுட்டு சாதாரண காவக்காரனா நிக்கிறார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டு வருத்தத்துல இருக்கா. அன்றைக்கு ஆவணி பௌர்ணமி நாள். இப்ப லக்ஷ்மி தேவி பலிகிட்ட சொல்றா, "நான் உன் கையில ஒரு பட்டு கயிறு கட்டப் போறேன். ராக்கின்னு சொல்லுவாங்க அது. அத கட்டப் போறேன்." அப்படின்னு சொல்றா. ராஜா பலி வணங்கி அத ஏத்துக்கிட்டான். அப்போ இன்று முதல் நான் உனக்கு அண்ணன். நீ சங்கோஜப்படாம என்கிட்ட எதையும் கேட்கலாம் அப்படின்னு சொல்றான். லக்ஷ்மி தயங்குறா. வந்த உடனே கேட்கிறதா அப்படின்னு நினைக்கிறா. இப்போ பலி சொல்றான், "உன் வீட்ல என்ன இல்லையோ, அத இப்பவே நீ கேள் தாரேன்" அப்படிங்கிறான். அப்ப லக்ஷ்மி சொல்றாங்க, "எங்க வீட்ல எல்லாமே இருக்கு. ஆனா எனக்கு நிம்மதி தரக்கூடிய என்னவர், எனக்கு வேண்டியவர் என் பக்கத்துல இல்ல. எனக்கு ரொம்ப எதுவுமே தேவையில்ல. உன்கிட்ட இருக்கிற வாயில் காவலன், அவர எனக்கு கொடுத்துரு போதும்" அப்படின்னு சொன்னான். இப்போ பலி கேட்குறான். "அவரு உனக்கு உறவான்னு?" கேட்டான். அவன் சொல்றான், "ஆமா. அவர் சாதாரண நபர் இல்ல. சதுர்புஜ நாராயணர் எல்லாம் ஆனவர்" அப்படின்னு சொன்னான். அப்போ வாமனர் இப்படி பேசி அங்க இவங்க பேசிட்டு இருக்கிறபோது, வாமனர் அங்க சதுர்புஜ நாராயணரா காட்சி கொடுக்கிறார். இந்த இந்த இடத்துல சுகதேவர் அவர வர்ணிச்சு பரீட்சித்து ராஜா, லக்ஷ்மி தேவி நாராயணரோட ஆவணி சுக்லபட்ச பௌர்ணமி அன்னைக்கு வைகுண்ட தாமத்துக்கு போய் சேர்றா. இதன் நினைவாக ஸ்ரீ சம்பிரதாயத்துல ராமானுஜர் பாரம்பரியத்துல உள்ளவங்க, அவங்க கோயில்கள்ல பாடோத்சவம்னு ஒண்ணு நடத்துவாங்க. பகவான் சொல்றார், பிரம்மா கிட்ட சொல்றார், "செல்வத்தால அகந்த வரும். அதுதான் என்னுடைய கருணைய நான் யாருக்காவது தரணும்னு முடிவெடுத்தா, முதல்ல அங்க இருக்கிற செல்வத்த பிடுங்கிடுறேன்." இப்படி ஒரு ஸ்லோகத்த பிரம்மாட்ட சொல்றார் பகவான். இதே வார்த்தைய பிரகலாதனும் முன்னாடி கூறுனத நம்ம பார்த்தோம். "என்னுடைய பேரன் பலி மன்னனுக்கு நீங்க அனுக்கிரகம் பண்ணும் பொருட்டு சொர்க்க அந்தஸ்துகள பிடுங்கியிருக்கீங்க. இது உங்களுடைய அனுக்கிரகம் தான்" பிரகலாதன் சொன்ன மாதிரியும் பார்த்தோம். இந்த வாமன சரிதத்த பித்ருக்களுடைய திவசம், திதி நாட்கள்ல இத படிச்சாச்சுன்னா, உங்களுக்கெல்லாம் நற்கதிகள் கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. சுகதேவர் சொல்றார், "பரீட்சித்து மன்னா, பகவான் எந்நிலையிலும் தன்னிலை மாறாதவர். ஆமையாக வந்தாலும் அவர் இறைவன் தான். சிங்கமா வந்தாலும் இறைவன் தான். பன்றியா வந்தாலும் இறைவன் தான். அ மீனாக வந்தாலும் அவருடைய ஜென்மா வீணாகாது. ஏன்னா, எந்த
தோட்டத்திலயும் ஆமையோ, பன்றியோ, மீனோ இதுகளெல்லாம் குறை நிறைகள் உண்டு. ஆனா இறைவன் அப்படி வரும்பொழுது, அங்க அந்த குறை நிறைகள் கிடையாது. ஏன்னா அது பகவான். எப்படி இருந்தாலும் அவர் பகவான் தான். தன்னிலை மாறாதவர் அப்படின்னு சொல்றார். அ ஆனா ஜீவன் மனுஷனா பிறந்துட்டா, மனுஷனா மனுஷனாகவும் இல்ல. சில சமயம் பாம்பு புத்தி, சில சமயம் நரி மாதிரி தந்திர புத்தி இருக்கு. சில சமயம் எரிஞ்சு விழுறாங்க. நாய்த்தனமும் இருக்கு. செயல்கள் பூரா மிருகத்தனமா இருக்கு. என் நிலையிலும், அந்நிலையில் அவங்க இல்லாம இருக்கிறாங்க. அவன் பிறக்கும்போது கூடவே குணதோஷங்களோடே வாரான். இறைவன் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றார். அடுத்து சத்தியவிரதனுடைய கதை வருது. சத்தியவிரத மன்னன பத்தி. முந்தைய கல்ப முடிவுல ஹயக்கிரீவன் ஒரு அசுரன் பிரம்மதேவர் உறக்க கலக்கத்துல இருக்கும்போது வேதங்கள பிடுங்கிட்டு ஓடிட்டான். அ முதல் மனுவான ஸ்வயம்புவ மனு ஆட்சி காலத்துல பகவான் ஒரு மீன் அவதாரம் எடுத்து வேதங்கள காப்பாத்துறார். அடுத்து சக்ஷுஷ மனு காலத்துல இந்த சத்தியவிரதன் மன்னர் ஆட்சி செய்றார். சிறந்த பக்திமான் அப்படிங்கிறதுனால அப்போதைய பிரளய காலத்த ஒட்டி பகவான் மீண்டும் மீன் அவதாரம் செய்து அவன காப்பாத்துற மாதிரியாக இந்த சரிதம் வருது. இந்த சத்தியவிரதன் மகா கல்பத்துல சூரிய புத்திரனாக தோன்றி சிராத்த தேவன் அப்படிங்கிற பேர்ல ராஜாவா இருந்தார். அவர் பின்னாடி பகவானால வைவஸ்வத மனுவாக பதவியில அமர்த்தப்பட்டார். பெரும் தபஸ்வி இந்த சத்தியவிரதன். ம். அவர் வந்து சத்தியவிரதன் வந்து வேதமாலா நதிக்கரையில தண்ணீர மட்டும் பருகி தவம் இருந்தார், வாழ்ந்தார். இந்த கிருதமாலாங்கிறது சிவனார் அகத்தியருக்கு கொடுத்த ஒரு மாலை அது. அது தனி கதையா இருக்கு. அந்த மாலை அவர் வந்து நதியாக மாத்துறார் தென்னகத்துக்கு வரும்போது. அது வந்து தாமிரபரணி, வைகை இதுகள உள்ளடக்கி அந்த நதி இருக்கு. இது திருவனந்தபுரம் அங்கருந்து ஓடுது. மதுரை வரைக்கும் இங்கெல்லாம் ஓட்டம் இருக்கு. அது அதோடைய வரலாறு தெரிஞ்சவங்க அத புரிஞ்சுக்கலாம். ஒரு முறை சத்தியவிரதன் வந்து நதியில ஜல தர்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ அவனுடைய கைக்குள்ள ஒரு மீன் வந்து சிக்குது. அத திரும்ப தண்ணீர்ல விடுறான். விடும்போது அ அது பெருசாகுது. பெருசாயிட்டு அவன்ட்ட வந்து பேச ஆரம்பிக்குது. இந்த தர்ப்பணம் பண்றது பாரதத்துல ஒரு வித்தியாசமான ஒரு சடங்கு இது. ரிஷி தர்ப்பணத்தால புத்திக்கு நன்மை உண்டாகுது. பாரதத்துல இப்படி பல தர்மங்கள் கலாச்சார ரீதியில பரவி இருக்குது. இது தர்மத்தையே பிரதானமாக கொண்ட தேசம் பாரதம்ங்கிறத காட்டுது. நம்முடைய முன்னோர்களா இருந்த ரிஷிகள நினைக்கிறதுனால நம்முடைய மனசு வந்து தெய்வீக பழக்கவழக்கங்களுக்கு ஆட்படும். நல்லவைகள் மனசுல உதயமாகிக்கிட்டே இருக்கும். இன்றைய கல்வியில தர்மம் பற்றிய அறிவு கிடையாது அப்படிங்கிறதுனால, கற்றவனும் லஞ்சம், கெடுதிகளே திளைக்கிறான். பேராசையோட அரசியல்வாதிகள் திரியிறாங்க. அவங்க கைதேர்ந்த கொலை, கொள்ளையர்களா இருக்கிறாங்க. தர்மத்த போற்றும் நாடு பாரதம். பிற நாடுகளுக்கு தர்மத்த போதிக்கிற நாடும் பாரதம் தான். ஜலதர்ப்பணம் செய்த சத்தியவிரதன், அவன் கையில மீன் வந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா வளருது. அ வளர வளர முதல்ல ஜாடியில தூக்கி போட்டான். அப்புறம் குளத்துல விட்டான். அப்புறம் ஏரியில விட்டான். பிறகு கடல்ல விட்டான். அப்பவும் அது பெருசாகிட்டே போகுது. அது வந்து என்ன காப்பாத்துங்கன்னு முதல்ல சொன்னுச்சு. அதனால தான் அவன் அது மேல ஒரு கவனம் செலுத்தி, இப்போ அது பெருசாகும்போது வியப்படைஞ்சு, ஏதோ ஒரு அசாதாரணமான மீன் இது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். அவரு ஒரு அவதாரம் தான் அது அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். தீபத்தோடைய ஒளியில பாகவதமும் படிக்கலாம், திருடவும் செய்யலாம். தீபத்துல நல்ல பாவனை, தீய பாவனைங்கிறது தீபத்திலயும் கிடையாது. அ அதோடைய ஒளியிலயும் கிடையாது. அ அதோடைய தர்மம் ஒளிர்வது, அதாவது விளங்கச் செய்வது. பகவான் பரமாத்மாவா எல்லாருடைய இதயத்திலும் தங்கியிருந்து உணர்வால விளங்கச் செய்றார். அ அப்போ ஜீவன் நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி, பரமாத்மா அதுல சாட்சியா மட்டும் தான் இருப்பார். அந்த செயல்களுடைய விளைவுகள் வந்து பரமாத்மாவ தாக்காது. அவர் எங்கும் நிறைந்தவர். சூரிய சந்திரனுக்கே அவர்தான் ஒளி தர்றார். எனவே அவர பார்க்க ஒளி அவசியப்படாது. அவர் ஸ்வயம் ஞான பிரகாசம் அப்படின்னு சொல்லப்படுறார். விறகுக்குள்ள நெருப்பு இருந்தாலும், அத வெளிப்படுத்த தனியா ஒரு நெருப்பு தேவைப்படுது. அதேபோல இறைவனுடைய இருப்பு நமக்குள்ள இருந்தாலும், அத உணர்த்திட குரு நமக்கு அவசியப்படுறார்.
மத்ஸ்ய நாராயணர் வந்து சத்தியவிரதன்ட்ட பேசும்போது, "நான் உனக்கு நன்மை செய்திட வந்திருக்கேன். இன்னையிலிருந்து 7ஆம் நாள் பிரளயம் வரப்போது. உலகம் அழியப் போகுது. ஒரு படகு அனுப்புவேன். அத என்னுடைய உடலோட கொம்பு இருக்கும். அதுல வந்து வாசுகி நாகத்தால பிணைச்சிரு. நான் உன்னை காப்பாத்துவேன். புவஸ்வ இந்த உலகத்திலயும் வெள்ளம் வரப்போகுது" அப்படின்னு சொல்றார். அதன்படி சத்தியவரதன் தயாராகுறான். வானத்துல வந்து இருக்கிறபோது பிரம்மாண்டமான அளவுல மழை பெய்யுது, வெள்ளம் வருது. அதுல வந்து 3 உலகங்களும் மூழ்குற மாதிரி அவனுக்கு தெரிய வருது. அப்போ இந்த மத்ஸ்யாவதாரம் சொன்ன மாதிரியே ஒரு பெரிய படகு வருது. அதுல சில பிராமண ரிஷிகளை ஏத்திக்கிட்டான். அப்புறம் மூலிகைகள், சில விதைகள், தானியங்கள் இதுகளெல்லாம் ஏத்துக்கிட்டான். இதுல என்ன சரீரம் வந்து படகுக்கு ஒப்பிடப்படுது. பகவானுடைய திருவடிகள் மத்ஸ்ய மீனின் கொம்பாக இருக்குது. இந்த சரீரத்தை பகவான் திருவடிகள்ல கட்டி போடணும். ஆதிமத்ஸ்ய நாராயண பகவான சுகதேவர் வந்து அடிக்கடி வணங்கி பாடுறார். இந்த சுலோ இந்த அத்தியாயத்துல. அ அந்த படகுல வந்து மத்ஸ்ய அவதார அவதாரம் எடுத்த பகவான் தான் சொல்றார். உன் கூட சப்தரிஷிகள், மூலிகைகள், விதைகள் இவங்களெல்லாம் ஏத்திக்க. நான் பிரம்மாவுடைய இரவு காலம் வரைக்கும் அந்த படக பயணிக்க செய்வேன் அப்படிங்கிறார். இத பத்தி சில ரூப கோஸ்வாமி விவரிக்கிற போது, லகு பாகவதாமிர்தா அதுல சொல்றார். என்ன சொல்றாருன்னா, சக்ஷுஷா மனுவுடைய காலம் அப்படிங்கிறது பிரம்மாவுடைய பகல் நேரம் தான். பிரளயங்கிறது பிரம்மா உறங்க போற நேரம். ஆனா பிரம்மாவுடைய ஒரு பகல்ல 14 மனுக்கள் ஆட்சிக்கு வராங்க. அதனால இது பகல்ல அவர் ஒரு உறக்க கலக்கத்துல இருக்கும்போது நடந்ததுனால, ராத்திரி வரைக்கும் ஒரு படகு மூலமா மச்சாவதாரம் அதுவரைக்கும் தாக்கு பிடிக்கிறார். படகு மூலமா அழைச்சிட்டு போறார். அகத்திய முனிவர் வந்து சுயம்பு மனுவ ஒரு தடவ சபிக்கிறார். அப்போ ஒரு பிரளயம் உண்டாகுது. அதுவும் பகல் பொழுதுல வந்ததாக விஷ்ணு தர்மோத்தரா நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முடிவுல சத்தியவிரத மன்னன் தர்பைய பரப்பிட்டு வடகிழக்கு திசையை நோக்கி மத்ஸ்யாவதாரத்தை தியானம் பண்றார். அப்பதான் மேகம் பொழிஞ்சு சமுத்திரம்லாம் பொங்குது. உலகு வந்து வெள்ளத்துல மூழ்குது. இவர் வந்து அவர் சொன்னபடியே படகுல எல்லாரையும் ஏத்திட்டு போறார். அந்த பிராமண ரிஷிகள் சத்தியவிரதன்ட்ட கேசவனை தியானிக்க சொல்லி அறிவுறுத்துறாங்க. அதே போல அவன் தியானிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தங்கத்துல அந்த மீன் வருது. அது வந்து 80 லட்சம் மைல் நீளத்துக்கு இருந்ததாகவும், அதுல ஒரு கொம்பு இருந்தது. அதுல தான் அந்த படகு பிணைக்கப்பட்டதாகவும் பாகவதம் சொல்லுது. அப்படி படகுல போகும்போது, அந்த பயணிக்கிற நேரத்துல, அந்த மத்ஸ்ய அவதாரத்த தங்க மீன் அவர வந்து குருவா ஏத்துக்கிட்டு பிரார்த்திக்கிறார் சத்தியவரத முனி. வாழ்வின் குறிக்கோளை எனக்கு உணர்த்துங்கன்னு வேண்டுறார். அப்போ பகவான் அவருக்கு சாங்கிய யோகத்த உபதேசிக்கிறார். இப்போ அந்த சத்தியவிரதன் தான் இப்போ வந்து வைவஸ்வத மனுவாக இருக்கிறார்.